வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? அதிமுக பாஜக கூட்டணி இடையே அவ்வளவு ஒற்றுமை இருக்குது, தொண்டர்கள்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேவிசி ஸ்ரீராமு, சவுக்கு சங்கரு இது மாதிரியான நபர்கள் பதிவுகள் போடுறாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா பாஜக தொண்டர்கள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறது 100% உண்மை. ஏன்னா பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகள்லையும் தொண்டர்களுக்கு உடன்பாடு இல்லை. அந்த 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, லிஸ்ட்டு, அதுலேயும் தொண்டர்களுக்கு உடன்பாடு இல்லை. கோயம்புத்தூர், மதுரை, சென்னையிலலாம் ஒரே ஒரு தொகுதி மட்டும் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. கோவையில் பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சுல, அதில் 10ல் 6 தொகுதிகளில் பாஜக செகண்ட் பொசிஷன் வாங்கினாங்க, அதிமுக தேர்டு பொசிஷன் தள்ளப்பட்டாங்க. அந்த 6ல் அட்லீஸ்ட் 3ஐயாவது பாஜகவுக்கு ஒதுக்கியிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு தொகுதி மட்டும் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அண்ணாமலை சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையத்தில் போட்டியிட ஆசைப்பட்டார். அண்ணாமலை கேட்ட தொகுதிகளையே அதிமுக ஒதுக்க தயாராக இல்லை. அந்த தொகுதிகளை கேட்டு பெறக்கூட முடியலை தமிழக பாஜக தலைமையினால். அதனால் தொண்டர்கள்லாம் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அந்த கோபம் கிணத்துக்கடவு தொகுதியில் நேற்று வெடிச்சிருக்கு. கிணத்துக்கடவில் பாஜக தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. வேண்டும் வேண்டும் கிணத்துக்கடவு தொகுதி வேண்டும் அப்படின்னு போராட்டம் நடத்தியிருக்காங்க. தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் அந்த கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் பாஜக தான் அதிமுகவை விட கூடுதல் வாக்குகளை வாங்கினுச்சு. அதிக ஓட் பர்சன்டேஜ் நாங்கள் தான் வாங்கினோம். ஆனால் மறுபடியும் அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்காக கொஸ்டின் கேட்குறாங்க பாஜக தொண்டர்கள். கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு கீழே வரும். அதில் பாஜக சார்பாக வசந்தராஜன் போட்டியிட்டார் பொள்ளாச்சியில். அதில் கிணத்துக்கடவு தொகுதியில் பாஜக 25.45% வாக்குகளை பாஜக வாங்கினாங்க. அதிமுக 20.87% வாக்குகளை அதிமுக வாங்கினாங்க. பாஜக 25 விழுக்காடு, அதிமுக 20 விழுக்காடு. ஆனால் தொகுதி யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு? அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. கிணத்துக்கடவுல பஞ்சாயத்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழனி தொகுதியில் பஞ்சாயத்து. பழனி பாஜகவினர் போராட்டத்தில் குதிச்சு பழனி தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. அண்ணாமலைக்கு முன்னாடி பலர் மாநில தலைவராக இருந்திருக்காங்க. திராவிட கட்சிகள் முதுகில் மாறி மாறி பாஜக சவாரி செஞ்சிச்சு. அப்பையும் பாஜகவுக்கு கம்மியான தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டுச்சு. எந்த தேர்தலையுமே பாஜக தொண்டர்கள் வீதியில் இறங்கி போராடினதே கிடையாது. ஏன்னா அப்போ பாஜக அந்த அளவுக்கு தான் இருந்தாங்க. ஓட் ஷேர்லாம் அவ்வளவு கம்மியாக இருந்ததுனால எங்களுக்கு இந்த தொகுதி வேணும் அந்த தொகுதி வேணும் அப்படின்லாம் கிளைம் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த தேர்தலில் பாஜக தொண்டர்கள் வீதிக்கு இறங்கி போராடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணாமலை களத்தை மாற்றினார். நிறையா தொகுதிகளில் பாஜக அதிமுகவை ஓவர்டேக் பண்ணாங்க. இதுதான் உண்மை. அதனால தான் இப்போது அதிமுகவுக்கு எதுக்கு ஒதுக்கியிருக்கீங்க, பாஜகவுக்கு ஒதுக்குங்க, நாங்கள் தான் அதிமுகவை விட கூடுதல் வாக்குகளை வாங்கணும் இந்த தொகுதிகளில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் பாஜகவுடைய வளர்ச்சி. இங்கே 2024 பாராளுமன்ற தேர்தலில் இன்னொரு புள்ளி விவரம் சொல்கிறேன். 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக கூட்டணி அதிமுகவை பின்னுக்கு தள்ளினுச்சு. அட்லீஸ்ட் அந்த தொகுதிகளையாவது பாஜகவுக்கு ஒதுக்கியிருக்கலாம். ஆனால் 2024 தேர்தலில் பாஜக அதிமுகவை பின்னுக்கு தள்ளின தொகுதிகளில் மேக்சிமம் எந்த தொகுதிகளுமே பாஜகவுக்கு இந்த வாட்டி ஒதுக்கப்படலை. அதுதான் பஞ்சாயத்து. கடினமான தொகுதிகள் எல்லாத்தையுமே கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளி விட்டுட்டார் பழனிசாமி அவர்கள். டோட்டலாக 14 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா சிட்டிங் டிஎம்கே மினிஸ்டர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களுடைய தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. சிட்டிங் டிஎம்கே மினிஸ்டர்ஸுக்கு எதிராக போட்டி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளி விட்டுட்டார் பழனிசாமி அவர்கள். பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு நியூஸு. அந்த பெரம்பூர் தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளி விட்டுருக்காரு. இது மாதிரி ரொம்ப சவாலான தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளி விட்டுட்டு ஈஸியாக கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை ரொம்ப ரொம்ப குறைச்சிருக்காரு பழனிசாமி. ஒரு தொகுதி 2 தொகுதி அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு ஈஸி வின்னிங் சீட்டை கொடுத்துருக்காரு. இதுதான் இப்போ காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. நேற்று கிணத்துக்கடவு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழனி, நாளைக்கு எந்த தொகுதி அப்படிங்கிறது தெரியலை. அதனால் ஜேவிசி ஸ்ரீராமு, சவுக்கு சங்கரு இவர்கள் சொல்கிற மாதிரி தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியாக இல்லை. உண்மையிலேயே மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. பார்க்கலாம் கட்சி மேலிடம் ஹை கமாண்டு என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.